கபிலர்களால் பாரி மலை அன்றைக்கு முற்றுகையிடப்பட்டு அந்த பாரிமலையை கபலீகரம் செய்வதற்கு மூவேந்தர்கள் கருதிய பொழுது பாரியினுடைய நண்பனாக இருந்த கபிலர் என்கிற புலவர் சொன்னார், உங்களினுடைய ஆயுதங்கள் ஆணை சேனை ஆள் அம்பு கோட்டை புத்தளம் எல்லாவற்றையும் இங்கே கொட்டி குவித்து நீங்கள் இந்த பரம்பு மலையை முற்றுகையிட்டாலும் பாரியை நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் கூத்தரும் பாடலும் போல ஆடி பாடி வந்தால் பரம்பு மலையை பாரி உங்களுக்கு பரிசாக தருவான் என்று அன்றைக்கு கபிலர் சொன்னார். அதே போல கலைக்கும் இலக்கியத்திற்கு மரியாதை கொடுக்கிற இந்த மண்ணில் ஒரு கலை இலக்கிய அறிவோடும் நெறியோடும் திராவிட இயக்கத்தை அண்ணா வழிநடத்த முடியும் என்று நம்பி அண்ணா தொட்ட இடத்தை அதற்கு பிறகு அண்ணாவின் தம்பியாக தொடர்ந்தவர் கலைஞர் மட்டும்தான். வேற எந்த தம்பிமார்களும் அந்த கடமையை செய்ய முடியவில்லை.